வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு 39 ஃபீட் கிராஸ் 60 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் பேஸ்டு ஹவுஸ் பிளான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இதுதான் இந்த ஹவுஸ் பிளானு. இதில் நான் நார்த் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அதனால் இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இந்த ஹவுஸ் பிளானுடைய பிரெத் நமக்கு 39 ஃபீட் இருக்குது. இதோடைய லென்த் நமக்கு 60 ஃபீட் இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது இதில் ஃபுல்லாகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல. 29 ஃபீட் கிராஸ் 42 சைஸில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்குறோம். அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடம் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸில் கொஞ்சம் அதிகமாக இடம் விட்டுருக்குறோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குது. அதாவது சவுத்தை விட நார்த்தில் அதிகமாக இடம் நம்ம விட்டுருக்குறோம். அதே போல் வெஸ்ட்டை விட ஈஸ்டில் அதிகமாக ஸ்பேஸ் விட்டுருக்குறோம். ஸோ இப்படி நம்ம 29 ஃபீட் கிராஸ் 42 சைஸில் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் ஒரு போர்ட்டிகோ நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இந்த போர்ட்டிகோவிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதோடைய சைஸ் நம்ம 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் இந்த இடத்துல கேப் விட்டுருக்குறோம். தென் இந்த வழியாக நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக ஸ்டெப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த வீட்டுடைய மெயின் வாசல், அதாவது மெயின் டோர் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த மெயின் டோருடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு மெயின் டோர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதாவது இந்த ஹாலில் இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு டிசைன் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு விண்டோ. ஸோ இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு விண்டோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு ஹால். ஸோ இந்த ஹாலோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 ஃபீட் கிராஸ் 17 ஃபீட் சைஸில் ஒரு ஹால் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் மொத்தம் டோட்டலாக 2 விண்டோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு விண்டோ, இந்த இடத்துல ஒரு விண்டோ. ஸோ இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோவுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் சோஃபா, டேபிள், சேர் எல்லாம் எந்தெந்த மாதிரியான பொசிஷனில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல 2Dயில் டிசைன்ஸில் நம்ம காமிச்சிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் பொறுத்தளவில் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த ஹாலில் இருந்து இந்த வழியாக இந்த பெட்ரூமுக்கு வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இன்னொரு பெட்ரூம் இந்த பக்கமாக இன்னொரு பெட்ரூம் இருக்குது. 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் சைஸில் இன்னொரு பெட்ரூம் இந்த கார்னரில் இருக்குது. இந்த 2 பெட்ரூமுக்குமே பக்கத்தில் தான் இந்த அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது காமன் பாத்ரூம் இந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட். அகைன் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாத்ரூம் டாய்லெட் 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இன்னொரு காமன் பாத்ரூம் டாய்லெட். ஸோ இது இந்த பெட்ரூமுக்கு 2 பெட்ரூமுக்குமே பக்கத்தில் தான் இருக்குது. பட் காமன் பாத்ரூம் டாய்லெட்டாக நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன். இந்த ஹவுஸ் பிளானில் இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்க அப்படின்னா அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் நாம் இந்த இடத்துல ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த சிங்க்கு, ஸ்டவ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரி நம்ம இந்த கிச்சன் ஸ்லாபை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு டைனிங் ஹாலும் நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோருக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வீட்டுடைய பின்வாசல் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்று போல் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கடைசியில் இந்த பின்வாசல் வரைக்கும் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படி தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டோர்ஸ் எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இந்த ஹவுஸ் பிளானில் இருக்கக்கூடிய வால், அதாவது இந்த வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா வால் திக்னஸுமே நாம் 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ் இந்த பாத்ரூமில் 2 பாத்ரூமுக்கும்
சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வால், இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸ், இது மட்டும் 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2340 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து வரும். அதாவது 39 ஃபீட் கிராஸ் 60 ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 2340 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. பட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது 29 ஃபீட் கிராஸ் 42 சைஸில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஹவுஸ் பிளானுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1218 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வரும். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஸோ இந்த பில்டிங் தென் காம்பவுண்ட் வால் இதோடைய டோட்டல் எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டாக நாம் வந்து 25 lakhs to 27 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். பை தேங்க்யூ.